தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இல்லை சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். The Lord will be my light. அதுக்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் மீகா 7:8. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். மீகா தீர்க்கதரிசியின் காலத்தில் இறை மக்கள் மிகவும் கஷ்டமான நாட்களை கடந்து சென்றனர். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதால் சத்துருக்களின் அச்சுறுத்தலுக்கு ஆளானார்கள். அவர்கள் நீதி நியாயக்கேடுகளால் நிறைந்திருந்தமையால் மகிழ்ச்சியும் சமாதானமும் குன்றி போன நாட்களை சந்தித்தனர். அப்பொழுது மீகா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் அவர்களுக்கு தம்மை நோக்கி திருப்பும்படி அழைப்பதை பார்க்கிறோம். இறை மக்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரிடம் திரும்பும் போது கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்பதை நாம் அறிகின்றோம். பிரியமானவர்களே, 3 காரியத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் எப்பொழுது நமக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி. முதலாவது, கர்த்தரை நோக்கி கொண்டிருந்தால் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். லுக்கிங் அன்டு காட். மீகா 7:7 நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டிருத்தல் என்பது கருத்துடனும் நோக்கத்துடனும் உற்று பார்த்தலே ஆகும். மேலும் இது நம்பிக்கையுடன் நோக்குவதை குறிப்பதாகும். வாழ்க்கையிலே போராட்டங்களின் நடுவிலும் சூழ்நிலையிலே மட்டும் கண்டு கலங்காது சூழ்நிலைகளுக்கு மேலான கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் அவரே நமக்கு வெளிச்சமாவார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34:5 தாவீது தனது வாழ்வில் மிகவும் நெருக்கப்பட்ட வேலையிலே பாடுவதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர் கர்த்தருக்கும் மோசேக்கும் விரோதமாக முறுமுறுத்த போது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை தீண்டியது, அநேகர் செத்தனர். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படி மோசேயால் கம்பத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். என்னாகமம் 21:9 பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இரண்டாவதாக கர்த்தருக்கு காத்திருத்தல். அப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்போம். வெயிட்டிங் ஃபார் த லார்ட். மீகா 7:7 என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். காத்திருத்தல் நம்பிக்கையுடன் ஆயத்தமாய் இருப்பதை குறிப்பதே. விசுவாசிப்பவர்களே காத்திருக்க முடியும். பிரியமானவர்களே, ரயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் முன்னூட்டியே போய் நம்ம காத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது நம்மை பலப்படுத்தி வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். காத்திருக்க பொறுமை தேவை. புலம்பல் 3:26 கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 41 தாவீது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கிறான், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி வருகிறேன் என்று பாடு. சங்கீதம் 123:2 இருளான வாழ்வில் ஒளி பெறவே அவரை நம்பி காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தால் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். ட்ரஸ்டிங் இன் த லார்ட். மீகா 7:7 என் தேவன் என்னை கேட்டருளுவார். தீர்க்கன் மீகா இருளான நாட்களிலும் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கும் நிலையை இவ்வாறு குறிப்பிடுகின்றார். மீகாவின் நம்பிக்கை நங்கூரம் கடவுளுடன் அவர் கொண்ட உறவு நிலையில் பதிக்கப்பட்டிருப்பதை காண்கின்றோம். என் தேவன் என்ற வார்த்தை கடவுளுடன் அவர் கொண்ட தனி உறவின் நெருக்கத்தை சுட்டி காட்டுகின்றது. நமது திடமான நம்பிக்கை நாம் கடவுளுடன் ஆண்டவரிடம் கொண்டுள்ள உறவின் இயேசுவோடு கொண்ட உறவில் அடிப்படையிலே கட்டப்படும். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற யூத வாலிபர்கள் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில் முன் நின்ற போது அவர் தப்புவிக்க வல்லவர் என்று நம்பிக்கை கொண்டிருந்தனர். இந்த நம்பிக்கை அவர்கள் கடவுளுடன் கொண்ட உறவில் தான் நங்கூரமிடப்பட்டிருந்தது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். பிரியமானவர்களே, worship is the union of spirit of man with the spirit of God என்று டாசர் குறிப்பிடுகின்றார். இவ்வுலக வாழ்வில் நெருக்கங்கள், கலக்கங்கள், தொற்று நோய்கள், பலவீனங்கள் ஆகிய இருள் சூழும் போது மீகா தீர்க்கதரிசி 7:7 சொல்லுகிறது போல கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி காத்திருப்போம், கர்த்தரை நம்பு, கர்த்தர் நம்மை வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
ஏசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.